கர்த்தராகிய அநாதி தேவன் அவர் சோர்ந்து போவதும் இல்லை, அவர் இளைப்படைவதும் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு என்ன மறவாமல் நடத்துகிறவர், என்னை மகிமையாய் நிறுத்துவார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரத்தோடு ஹல்லேலூயா எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேவ சமூகத்தில் நம்முடைய ஆத்துமா களி கூறட்டும். எனவே தான் பல இடத்துல வருகிற வார்த்தை, சீயோன் குமாரத்தே நீ கெம்பீரித்து ஆர்ப்பரே, கர்த்தர் உன்னடுவில் பெரியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. செப்பனியா 3 நீங்க படிச்சீங்கன்னா பல முறை அந்த வார்த்தை என்னை பலப்படுத்தின வார்த்தை. செப்பனியா 3வது அதிகாரத்துல ஆமா, எடுக்க வேண்டாம், நான் சொல்லி மட்டும் விடுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 3வது அதிகாரத்தினுடைய 14 சொல்லப்படுகிறது, சீயோன் குமாரத்தை கெம்பீரித்து ஆர்ப்பரி, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தையே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூற. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன்னடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாது என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாது என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். 19வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஆமா, 20வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து ஸ்கிரீனை பார்த்து வாசிக்கலாமா? அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை